ஹாய், யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனலிலிருந்து யுவன் ஸ்ரீ. மீனராசிக்காரர்களுக்கு 2024 நடைபெற இருக்கிற குரு பெயர்ச்சி என்ன விதமான மாற்றத்தை தருவார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி குரு மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ரிஷப ராசி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம். அதாவது இது நாள் வரை 2ல் இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடம்ங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கு பயிற்சி ஆகிற குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்து அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. இதனால் என்ன விதமான மாற்றத்தை வரும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரு கொடுக்கும் மாற்றங்கள் என்ன என்பதை பார்ப்போம். பொதுவாக இந்த கோச்சார ரீதியாக சொல்லப்படுற இந்த குரு பெயர்ச்சி ஒரு 30% தான் நடக்கும். 20லேருந்து 30% தான் நடக்கும். நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது சொன்னாலும் சரி, அவ்வளவு தான் நடக்கும். இன்றைக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான பலன்கள் முழுமையாக கிடைக்கிறதும் இல்லை கிடைக்காமல் போகிறதும் உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து தான். உங்கள் பிறப்பு ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்ததுன்னா இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னால் அது நடக்கும். இல்லை உங்களுக்கு அவயோகிகளோட தசை, அதாவது கெடுதல் பண்ணக்கூடிய தசை நடந்ததுன்னா உங்களுக்கு கெடுதல்கள் தான் 100% நடக்கும். இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு உங்களோட பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடத்தை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். குருவால் உங்களுக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குரு பெயர்ச்சி மீன ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான முன்னேற்றத்தை கொடுப்பார் என்பதை பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு 2024 ஏற்படவிருக்கும் குரு பெயர்ச்சி எந்த விதமான மாற்றத்தையும் தராது என்பது தான் உண்மை. எதையுமே எதிர்பார்க்காதீங்க. காரணம் என்னென்னா உங்களுக்கு சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். பார்க்குறதுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தா அந்த இடம் ரொம்ப பச்சையாக தெரியும், அந்த கரை. அங்கே போய் பார்த்தா அந்த இடம் காஞ்சி போய் தான் இருக்கும். அங்கேருந்து பார்த்தா ஏற்கனவே இருந்த இடம் பச்சையாக தெரியும். ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல் தான் உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் முழுக்க இருக்கும். இந்த வருடம் இல்லை, இதுக்கப்புறம் வர வருடங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். காரணம் என்னென்னா உங்களுக்கு சனி 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. 7.5 சனியில் நீங்கள் எந்த விதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் மட்டுமே உங்களுக்கு மிஞ்சும். இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி என்ன தரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க இல்லையா. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன தரும் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு வருது. 3ஆம் வீடுங்கிறது தைரிய வீரிய இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக குரு எங்கே உட்கார்றாரோ அந்த இடத்த கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடி பார்த்தா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை பாதிக்கப்படும், முயற்சிகள் பாதிக்கப்படும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் நடக்கலையே அப்படிங்கிற எண்ணம் உங்களை கவலைப்பட தான் வைக்கும். காரணம் உங்களுக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காது சாதாரணமாகவே. இப்போது தன்னம்பிக்கையை பாதிக்கிற இடத்துல குரு வர்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக தன்னம்பிக்கை பாதிக்கும். அங்கே சனியால் எதுவும் நடக்காது, இங்கே முயற்சி பண்ணாலும் எதுவும் நடக்காது. இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்கள் முயற்சிகள் வீணாகும், உங்களுடைய தன்னம்பிக்கை பாதிக்கப்படும், உங்களுடைய விடாமுயற்சி பாதிக்கப்படும். உங்களுக்கே தோணும், முன்னாடியெல்லாம் ரொம்ப சாதாரணமாக செஞ்சுடுவேன் இந்த விஷயத்த, இப்போ இதுன்னு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, இதை விட பெரிய பெரிய வேலையெல்லாம் அப்படியே சும்மா தட்டி விடுவேன், இப்போது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சின்ன விஷயம் அது கூட நடக்கலையா அப்படின்னெல்லாம் புலம்ப ஆரம்பிப்பீங்க. உங்களோட புலம்பல்கள் தான் அதிகமாகும் இந்த காலகட்டத்தில். அதனால் பொதுவாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு இந்த மாதிரி 7.5 சனியெல்லாம் நடக்கும்போது
புதுசாக ஏதாவது பண்ணுற, புது முயற்சி பண்ணுற, இல்லை வேலையை விட்டு தொழில் ஆரம்பிக்கிற, இல்லை வந்து வேலையில் மாற்றம் பண்ண போகிற, இந்த மாதிரி. இல்லை என் மச்சான் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து என்னை பணம் போட சொல்லியிருக்காரு, நான் வந்து பணம் போட போகிறேன் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து பயங்கரமான திறமைசாலி, அவர் வந்து அப்படியே மணலையே கயிறாக திரிச்சிடுவார், இப்படிலாம் பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே பதில் என்னென்னா, எதுவுமே பண்ணாதீங்க. பணம் இருந்ததுன்னா அதை அப்படியே பத்திரமா வைங்க. அதை நீங்கள் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா கடலில் கரைத்த பெருங்காயமாக உங்களுடைய பணம் போய்விடும். 7.5 சனி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி ஒரு 1.25 வருஷம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு 6 வருஷம் நீங்கள் வந்து கஷ்டம்தான் பட போகிறீங்க. மச்சான் சொன்னா, மாமா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் நம்பிக்கையாக போட்டிங்கன்னா உங்கள் நம்பிக்கையில் மண் விழும். அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். வேலை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா வேலையை மாற்றாதீங்க, இருக்கிற வேலையிலேயே இருங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதுலேயே இருங்க. புது இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல இதை விட மோசமாக தான் உங்களுக்கு இருக்கும். அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் புதுசாக போய் நீங்கள் அடி வாங்கிறத விட இருக்கிற இடத்துலையே அடி வாங்கிறது எவ்வளவோ மேல். அவர் எப்படி அடிப்பாருன்றதாவது நமக்கு தெரியும். வேலை மாற்றமோ இல்லை புது முயற்சிகளோ இல்லை தொழிலில் புது முதலீடு போடுறது இதெல்லாம் செய்யாதீங்க. அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அடுத்து ஒரு 6 வருஷத்துக்கு கஷ்டப்படுவீங்க. இது வந்து நிச்சயம். நீங்கள் இல்லை எனக்கு வந்து நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் என் கையே எனக்கு துணை, நான் வந்து திறமைசாலி, நான் வந்து உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதுங்க, நீங்கள்லாம் ஒரு ஆளுன்னு பேசினுக்கிறீங்களே, இப்படியெல்லாம் நீங்கள் பேசிவிட்டு நீங்கள் போய் பண்ணிங்கன்னா கடைசியில் நான் சொல்கிறது மட்டும்தான் நடக்கும், வேறு எதுவுமே நடக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நான் போகிறதெல்லாம் ரொம்ப சாதாரணம். நான் போட்ட பணம் வராது. இதே மாதிரி சாதாரணம் 4 இடத்துல போட்டிங்கன்னா என்ன ஆகும்? பணமே இருக்காது. அதனால் எதையுமே செய்யாதீங்க. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அதில் நீங்கள் அடி வாங்கிட்டே இருப்பீங்க. அந்த அடியை நீங்கள் தாங்கிக்குங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையே இல்லைங்கிறதுனால ரொம்ப கவலைப்படுவீங்க. அதனால் உங்கள் முயற்சிகளை எதையுமே நீங்கள் செய்யாமல் இருங்க. 3ஆம் இடத்துல இருக்கிற குருவால் இதெல்லாம் ஏற்படும். 7.5 சனியால் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படும். அதனால் எதையும் பண்ணாதீங்க. அடுத்து 3ல் உட்கார்ற குரு அங்கேருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடம்ங்கிறது மனைவி, நண்பர்கள், பார்ட்னர்கள், இதெல்லாம் வந்து 7ஆம் இடத்தை வச்சு தான் குறிக்கும். அதாவது உங்களுக்கு எதிர்க்க இருக்கிற எல்லாமே 7ஆம் இடத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. இந்த இடம் குரு பார்க்கறதுனால இந்த இடம் வந்து மேன்மை அடையும். மனைவியால் உங்களுக்கு வந்து சந்தோஷம் ஏற்படும். மனைவி கிட்ட இருந்து கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். அது உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை தரும். நண்பர்களால் உங்களுக்கு வந்து நன்மை ஏற்படும். அதே மாதிரி பார்ட்னர்களால் உங்களுக்கு வந்து நன்மை ஏற்படும். இது எல்லாமே நடக்கும் குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு நடக்குமானா உங்களுக்கு நடக்காது. இது வந்து விதி. குரு 7 பார்த்தா இந்த வீடு மேன்மை அடையும் என்பது விதி. விதிவிலக்கு என்ன அப்படின்னா, சனி பெயர்ச்சி நடக்கும்போது அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது விதி. நீங்கள் குரு வந்து 7ஆம் இடத்தை பார்த்ததுனால பார்ட்னர்ஷிப்பில் போனால் நம்ம வந்து நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் நினச்சி நீங்கள் போனீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. அதனால் அதெல்லாம் செய்யாதீங்க. விதி உங்களுக்கு நல்லா இருக்குது, 7.5 சனிங்கிற விதி உங்களுக்கு நல்லா இல்லை. இந்த விதி நல்லா இருக்குது, அந்த விதி உங்களுக்கு நல்லா இல்லை. அதனால் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஜென்மத்திலேயே ராகு இருக்கிறதுனால அதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே பெருசாக தெரியும். எல்லாத்தையுமே பெருசாக பண்ணலான்னு தோணும். எதையுமே உங்களுக்கு சின்னதாக யோசிக்கவே தோணாது. எல்லாத்தையுமே பெருசாக பண்ணலான்னு தோணும். நீங்கள் கடைசியில் மாட்டிப்பீங்க. அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்து குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்ப்பார். 9ஆம் வீடுங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்யஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேன்மை அடையும். அதாவது தந்தையால் சந்தோஷம், தந்தையால் நன்மை, தந்தை கொடுக்கும் பணம், தந்தையின் சொத்து எல்லாம் வரும். ஆனால் அது உங்களுக்கு பயன் இருக்காது. வரும் ஆனால் வராது. இதுதான் இந்த காலகட்டத்தில் நடக்கும்.
தந்தையோட சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அதை விற்கலாம், விற்று நான் வந்து தொழிலில் போடுறேன், விற்று நான் வந்து அந்த இடம் வாங்குகிறேன், இந்த வீட்டை விற்று அந்த வீட்டை வாங்குகிறேன், இந்த இடத்த விற்று அங்கே வீடு வாங்க போகிறேன், அப்படிலாம் முயற்சி பண்ணாதீங்க. அதெல்லாம் வீணாக போயிடும். அதனால் பிரச்சனை தான் வரும். அவருக்கு சொத்து வந்ததுன்னா சொத்தை அப்படியே எடுத்து பீரோவில் வச்சுருங்க. அந்த பத்திரத்தை சைலண்ட்டாக கை கட்டின்னு இப்படியே இருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய பொசிஷன் எது அப்படின்னா அப்படி தான். பார்க்குறவங்க உங்களை பார்த்து பார்க்குறத பாரு, அவன் மொழியை பாரு, எப்படி இருக்கான் அப்படின்னு கவுண்டமணி செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவார். அப்போ செந்தில் இப்படி இருப்பார், கரகாட்டக்காரன்ல அப்படியே தான் இருக்கணும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு? 6 வருஷத்துக்கு. எதையும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சோறு கிடைக்கும், சாப்பிடுவீங்க, எல்லாமே நடக்கும். சனி என்ன தராரோ அது மட்டும்தான் நடக்கும். வேறு யார் கொடுக்குறதும் உங்களுக்கு நடக்காது. அதனால் நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் அப்பா சார்ந்து உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். ஆனால் அந்த நன்மை வந்து அவர் வந்து பாசத்தை கொடுத்தாருன்னா அந்த பாசம் கிடைக்கும், அவ்வளோதான். சொத்து கொடுத்தாருன்னா வாங்கினீங்கன்னா அதை அப்படியே விரயம் பண்ணிடுவீங்க, வீணாக போயிடும். அதனால் நீங்கள் அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. அடுத்து குரு 3ஆம் இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பார். 11ஆம் இடம்ங்கிறது வந்து லாபஸ்தானம். குரு லாபத்தை பார்க்கறதுனால எனக்கு அப்படியே லட்சமாக கோடி கோடியாக ஆயிரமாக பணம் வரும், லாபம் வரும், லாபம் கொட்டும், கூரையை பிச்சின்னு கொட்டும் அப்படின்னா கூரை மட்டும்தான் ஓட்டையாகும், பணம் வராது. எதிர்பார்க்காதீங்க, ஏமாந்துருவீங்க. லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது குருவின் விதி. லாபம் கிடைத்தாலும் அதை அனுபவிக்க விடாமல் இருப்பது சனியின் விதி. அதனால் எதையுமே எதிர்பார்க்காதீங்க, சும்மா இருங்க. உங்களுக்கு ஜென்ம குரு இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு பெருசாக தோணும். அதுக்கு இந்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு பெருசாக தோணும். ஆனால் நீங்கள் ஏமாந்துருவீங்க, எதையும் பண்ணாதீங்க. ஒட்டு மொத்தமாக இந்த வருடம் மட்டும் இல்லை, அடுத்த 6 வருடத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எதையுமே இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படிங்கிறது எதையும் நான் வந்து செய்ய மாட்டேன். எதை பற்றியும் அந்த மாதிரி விஷயங்களை பேச மாட்டேன். 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 லட்ச ரூபா கொடுங்க, மாதம் 15,000 ரூபா உங்களுக்கு வந்து வட்டி வரும் அப்படின்னு நீங்கள் போய் பேசி மற்றவங்களெல்லாம் இழுத்து விடுவீங்க. நீங்களும் அதில் போய் விழுவீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. பேசாதீங்க, பார்க்காதீங்க, கேட்காதீங்க. இது 3த்தையும் கடைப்பிடிங்க. அவ்வளோதான். ஒன்றுமே பண்ணாமல் இருங்க, எப்பவுமே இப்படியே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உயிராவது மிச்சம் இருக்கும், இல்லைன்னா எல்லாம் போயிடும். ஆக மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தை தருவார் என்று எதிர்பார்த்தால் எந்த விதமான மாற்றத்தையும் தராமல் இப்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அது தொடர்ந்து நடக்கும் என்பதால் அடி வாங்க தயாராகி கொள்ளுங்கள். அடுத்து வரவிருக்கும் 6 வருடங்கள் உங்களுக்கு அடி நிச்சயம் என்பதை மனதில் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு தயாராகிடுங்க. எதையுமே பண்ணாதீங்க, சும்மா இருங்க. மாமன் சொன்னால், மச்சான் சொன்னால், மனைவி சொன்னால், அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க அப்படின்னெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கஷ்டப்பட போகிறது நீங்கள் மட்டும் இல்லை, அவங்களும் தான். என் மச்சான் ரொம்ப திறமைசாலி, எங்கள் மாமா அதெல்லாம் வேணாம், அவங்க இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் உங்களுக்கு நடக்காதுப்பா. இன்னும் 6 வருடங்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு எதுவும் நடக்காது என்பதால் நீங்கள் எப்போதுமே என்று அப்படியே இருந்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.